ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாத்ரா தான் செய்ய போகிறோங்க. இந்த பாத்ரா செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எள்ளு பொரிஞ்சதையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்ராவை ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு 2 பக்கம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ கண்டினியூஷனாக இருக்குதுங்க, பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாங்க. 1 கப் கடலை மாவு எடுத்துகிட்டு மஞ்சள் பொடி சேர்த்திட்டு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரும்பு சர்க்கரைங்க. அதுக்கப்புறம் புளி ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. புளி சேராதுன்னு சொல்கிறவங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தி இதை ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு பாத்திரா இலையாக எடுத்து வச்சு பெரிய இலையை ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் சின்ன இலையை ஒவ்வொன்றா வச்சு நம்ம அது மேலே அந்த பேஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு வச்சு நாம் இதை ஃபில் பண்ணணுங்க. ஃபில் பண்ணிவிட்டு 2 சைடு ஃபோல்ட் பண்ணி எடுத்து ரோல் பண்ணிடலாங்க. இப்போ இதை நாம் ஆவியில் வேக வைக்கணுங்க. வேக வச்சு இட்லி போசி இருந்தால் அதில் தண்ணி ஊற்றி வச்சு இட்லி எப்படி வேக வைக்கிறீங்களோ அந்த மாதிரி இதை உள்ளே எடுத்து வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனது வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி கத்தி உள்ளிட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் எதுவுமே மசாலாலாம் வராது இருந்துச்சுன்னா வெந்துருச்சுங்க. ஆறுன கடைசியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. வெள்ளை எள்ளு இருந்தால் சேர்த்திக்கோங்க. கடுகு சேர்த்திக்கோங்க. வெங்காயம், மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தக்காளி சேர்த்திக்கோங்க. தக்காளி சேர்த்திட்டு நம்ம அரைஞ்சி வச்சுருக்க பாத்திராவை நீங்கள் சேர்த்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.